தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை என் பிள்ளை உட்காந்துருக்கு கண்ணீர் மட்டும்தான் என் பிள்ளைக்கு மிச்சம் ஆத்தா ஐஸ்வரி மனையில் மன நிம்மதி இல்லை மன நிறைவு இல்லை எல்லாமே எதை எடுத்தாலும் தட்டுதலையும் தடங்களுமா இருக்குது யாருனால எதுனாலேயும் தெரியல உன்னை தேடி வந்துட்டு இந்த தாயி என் வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுத்தாலும் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்க உண்மையா தாயி சொல்லுதாயி உன்னை தேடி வந்த மகளுக்கு நல்லவா கொடுத்தாலும் வந்து உட்காந்துருக்கியா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் யார் என்ன பண்ணி என் குடும்பத்தை அந்தல சிந்தனைப்படுத்துறான்னு கேட்டிருக்க உண்மையா தாயி மனசில் வந்து பாரத்தை தூக்கி எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டே நான் எப்படி இருப்பேன்னு கேட்டிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசன் கூட சண்டை வந்துச்சா தாயி அவன் தான் காரணம் உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சுக்க சரியா இன்னைக்கு வந்து என் பிள்ளைய நல்ல நிலைமையில கை நிறையா சம்பாதிக்கணும் அதுவும் வழி இல்லை எதா இருந்தாலும் முடக்கத்தில் கிடக்குது சரியா வெற்றியா அடுத்தபடி நான் வெற்றி நாங்கள் இருக்கிறதுக்கு நான் சம்பாதிச்சதுக்கு எங்கள் சொத்து சோத்துக்கு நாங்கள் நல்லா இன்னைக்கு நிலைமையில இருந்திருக்கணும் ஆனால் எல்லாமே எங்களுக்கு வந்து குப்பரை கவுத்துருது எதை செஞ்சாலுமே எங்களுக்கு வந்து முன்னாடி கால் போனால் அது பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது மனையில் உனக்கு படுத்தா தூக்கம் இல்லை கொஞ்ச நாளாகவே சரியா எப்போ பார்த்தாலும் தலை பாரமாகவே இருக்கும் மனசும் உடம்பும் சரியா தாயி நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஆகிப்போச்சு ஏன் நாங்கள் ஒரு பாவம் செய்யல பீவப்புக்கு வந்து எங்களை ஏன் இப்படி தெருவில் இழுத்து விட்றாங்கன்னு கேட்டேன் உண்மையா தேவையில்லாத வம்பளுக்கு தெருவில் இழுத்து விட்டாங்க சரியா இன்னைக்கு 2 மாசமா கெட்டதை கொண்டாந்து மேலே வைக்கிறாங்க அதைத்தேன் தாய் சொல்லி அவங்கதே காரணம் சொல்லிட்டில யார் காரணம் தெரியாம தானே இந்த தாயை தேடி வந்த அவங்கதான் காரணம் சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்க உனக்கு நிம்மதி இல்லாமல் போனதுக்கு இன்னைக்கு நீ வந்து எல்லா வழியிலும் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே வெற்றி ஆகாதுக்கு காரணமே அவன்தே அந்த குடும்பந்தே ஆட்டி படைக்க நினைக்கிறாங்க அமைதியாக இருக்க உங்களை ஆட்டி படைக்கணும்னு ஆசைப்படுறாத்தா எதிர்த்து பேச வீட்டில் வழி இல்லை சரியா இன்னைக்கு குச்சி எடுத்து கோல் எடுத்துகிட்டு போய் எதுக்க முடியலை உன்னால ஆனால் அவங்க ஆடுறாங்க அவங்க ஆட்டத்தை நீ கேட்டுக்கன்னு சொல்லிட்ட உண்மையா தெய்வம் நீ இருக்கிறில்லத்தா நீ ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்து கும்பிட்டு வரியா அந்த தெய்வத்திட்ட முறையிட்டியா நீ கேளுன்ட்ட நான் கேட்க முடியாது நான் மனுஷன் நான் அருவா எடுத்தோ கம்பு எடுத்தோ போய் என்னால் நின்று சாதிக்க முடியாது ஆனால் நீ கேட்டேன்னா ஒரு நிமிஷம் அவ குடும்பத்தை சுருட்டலான்னு சொல்லியிருக்க உண்மையா ஆணவத்திலே அகம்பாவத்திலே ஆடிக்கிட்டு இருக்காங்கத்தா நீ கேட்டு கொடு உன்னை நானும் கும்பிடுறேன் அவனும் கும்பிடுறேன் ஆனா நீ கேளுன்னு இருக்க சரியா அநியாக்கிரமம் உனக்கு தெரியுமா தெரியாதா ஒரு படையில போட்டு சாமி கும்பிட்ட நாங்கதே ஆனா இருந்தாலும் அவங்க அநியாயத்துக்கு அளவு இல்லாம போயிடுச்சுட்ட உண்மையா அநியாயத்தை அக்கிரமத்தை அழிச்சு காட்டுன்னு கேட்டு வந்து உட்காந்துருக்க தெய்வம் நீ இருந்தா துடியான தெய்வம் நீ கேப்பை நம்பிக்கையோட ஒன்று வந்து ஒப்படைச்சிருக்கிட்டான்னு சொல்லிட்டேன் என் கண்ணில் அவனை ஒப்பிக்கணும் அவனை என்னமாச்சும் வழி பண்ணணும் அவன் அழிகிறத நான் கண்ணால பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் செய்யாத தவறை செஞ்சு எனக்கு பட்ட பேர் வேற அவன் சூட்டி இருக்கேன் சுட்டினேனா அந்த சூட்டுனதுக்கு பூரா நான் ஒரு பாவம் அறியாத மண்ணு ஆனா எனக்கு சூட்டுனேன் பாரு அவன் அடியோட அழியன்னு கேட்டு வந்திருக்க உண்மையா அழிச்சு காட்டுத்தா நீ காட்ட முடியும் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க என் பிள்ளை ஊட்டியலுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் நடத்தி வைத்தான்னு வந்து உட்காந்துருக்கிற அதுகளுக்கு வந்து எல்லாமே வெற்றி ஆகணும்னு சொல்லியிருக்க கையில வருமானத்தை கொடு என் பிள்ளையில வந்து வாழ விடுதாயி அவ படுத்து எங்கனால தாங்க முடியலன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க உண்மையா தாயி காட்ட போய் சொல்லி அழிவின்னு கேட்டிருக்க தெய்வத்திட்ட தவிர மனுஷன்ட்ட சொல்லி அங்கே யாருமே அவளை எதுக்க முடியாது உண்மையா எதுக்க முடியல எதுக்க முடியாம தானே யாருனாலே அவளை எதுக்க முடியாது ஆணவம் அகம்பாவம் தலைக்கு மேலே நிற்குது அவள் வீட்டில் ஒருத்தர் இருப்பேன் எதை எடுத்தாலும் அருவா கத்தி எடுன்னு சொல்லுவேன் உண்மையா அதுதானே வேலையே அவனுக்கு தெரியாதாயி நீ இருக்க கேட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டே இல்ல கேட்குறேன் நீ கேட்டுட்டே இல்ல உன் தெய்வத்திட்ட அடிச்சு விழுந்துட்டே இல்ல சொல்லிட்டே இல்ல நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கீல்ல நான் கேட்டு தரி நான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுற தெய்வம்னு உனக்கு தெரியுமில்ல இந்த தாயிட்ட வந்து முறையிட்டு இல்லை நீ இப்போ கேட்டு வந்த வரத்தை கேட்டு வாங்குதாயி உனக்கு என்ன வரம் கேட்டு இந்த தாயிட்ட வந்திருக்கேன்னு கேளு நான் இருக்கேன் என்னை நம்பு இந்த தாய் உன் பாரத்தை இறக்கி வைக்கிறேன் என்னை போட்டு அட்டுழியம் பண்ணாலும் அது கூட அவளுக்கு திரும்பன்னு சொல்லிட்டேன் சரியா என் வயிறு மனசும் பத்தி எரியுதுன்னு இருக்கேன் நானே சொல்லிட்டில்லத்தா என் மனசு வயிறு பத்தி எரியுதுன்னு சொல்லியிருக்கேன் சரியா தாயி நீ குடியிருக்காத நீ கண்ணால காட்டணும்னு சொல்லியிருக்க எங்களை அந்த இடத்த விட்டே அசைச்சு ஊரை விட்டே போகணும்னு சொன்னாங்க அவளுக்கு முன்னாடி எங்க கூடி ஒசந்து இவளுக்கு என்ன பங்கு வந்திருக்குன்னு இதே அதே தாயி நீ போட்டுட்டு போகணும் சுருட்டிக்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தாயிட்ட நீ முறையிட்ட
அவளுக்கு அந்த நாள் சீக்கிரமே வரணும்னு சொல்லியிருக்க. என்னை என்ன பேசினாலும் அது பூரா இங்கே திரும்பன்னு சொல்லிட்டியா? சரியா தாயி? நான் திருப்பி புரியுதா இந்த 90 பிடிச்சிக்கத்தா என்னை பெத்தம்மா. சொல்லிட்டாளா?